சேம் இயர் அண்ட் டேட். போன வருஷம்லாம் கித்திக்கு 2.25 வயசு தான் ஆச்சு, குழந்தையா இருந்தான். இப்போ அதே 1 இயர் கழிச்சு பார்த்தா சார் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் கலந்துக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்தோம். தம்பியை பார்க்கறதுக்கு கண்ணோட ஃப்ரெண்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு, என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு. ஸோ அப்படியே உள்ளே வந்து எங்களையும் விட்டுட்டு அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க. இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னா அவினாஸ் லிங்கம்பாளையத்தில் இருக்குது. ஸ்கூலோட நேம் தி குவாஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல். இந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் ரொம்ப பெருசாகவும் ஸ்பேசியஸாகவும் இருந்தது. ஸ்கூலுக்குள்ளேயே 2 டர்ஃப் வச்சுருக்காங்க. ஒன்று வந்துட்டு பெரிய பசங்க விளையாடுறதுக்கும், இன்னும் வந்து சின்ன பசங்க விளையாடுறதுக்குமே 2 டர்ஃப் வச்சுருந்தாங்க. ஸ்கூலோட அட்மாஸ்பியருமே ரொம்பவே சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. உள்ளே வந்ததுமே எங்களை வெல்கம் பண்ண விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கூலுக்குள்ளே போனதுமே கூட கிளாஸ் மேம் இருந்தாங்க. ஸோ வந்துட்டு பேபிஸ்லாம் வந்துட்டு என்னென்ன காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க சொல்லிட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஸ்கூல் சார்பாக வந்து ஒரு பவுச்சில் அவங்க ஸ்கூலோட லோகோ போட்ட கீ செயின், பென்சில், ஷார்ப்னர், அப்புறம் உள்ள ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று வச்சு கொடுத்துருந்தாங்க. தம்பி வந்து வாங்கி சொன்னால் அவன் வெக்கப்பட்டுட்டு வாங்கவே இல்லை. ஸோ நான் தான் அதை வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்ததுமே அந்த பெயிண்டிங்கை வந்து என்கிட்ட கொடுத்துட்டான் கலரிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க்கெல்லாம் அங்கே இருந்தது. நின்று பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேம் வந்துட்டு மேலே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னாங்க. ஸோ நானுமே காஸ்டியூம்லாம் தம்பிக்கு போட்டு விட்டுட்டு அனுப்பி விட்டுட்டேன். பேரண்ட்ஸ்க்குமே தனியாக வெயிட்டிங் ஹால் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க கிளாஸ் ரூமையே. ஸோ அந்த கிளாஸ் ரூமில் அவங்க ஸ்கூலோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 1 by 1 கீழே இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பையனும் வருவானா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என் கண்ணுக்கு தெரியவில்லை தம்பி எங்கே வரேன்னு பார்த்தா சந்திலேருந்து பூந்து வந்துட்டு இருக்கிறான். ஸோ தம்பி வந்ததுமே அவன்கிட்ட கேட்டேன், நீ என்னடா பண்ணு பாட்டு பாடினியா அப்படின்ட்டு. ஸோ அவனுமே என்கிட்ட பாட்டு ரைம்ஸ்லாம் பாடி காட்டிகிட்டு இருந்தான். இவங்க ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனும் கூட இருந்தது. ஸோ தம்பி அது எதுக்குமே கோஆப்ரேட் பண்ண மாட்டான், ரைம்ஸ் பாடுவோம் அப்படிங்கிறதுக்காக ரைம்ஸில் அவங்க மேம் பேர் எழுதிட்டாங்க. அதுக்குள்ளே செகண்ட் காம்படிஷனுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. உள்ளே வந்துட்டு கலரிங் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பார்த்தா அங்கேயே க்ரையன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த கிளாஸ் மேம் சொன்னாங்க. ஸோ அதனால் பெயிண்ட்டை நானுமே வாங்கி வச்சுட்டேன். உள்ளே போனதுமே தம்பி க்ரையான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ எப்படி வரையுமான்னு வர தெரியலன்னு எட்டி ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். அவன் இஷ்டத்துக்கு தீட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க மேமை வந்துட்டு கூப்பிட்டு, மேம் போதுமா அவன் வரைஞ்சதை அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு. ஸோ அவன் ஃபுல்லாக கலர் பண்ணிட்டான். அது போக எக்ஸஸாக வெளியில் அவன் இஷ்டத்துக்கு க்ரையானை வச்சு கிறுக்குன்னு கிறுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் பாட்டு செக்ஷனுமே சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் காம்படிஷனில் ஒரு வழியாக முடிஞ்சுது. ஸோ பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா மாதிரி இருந்தது. தம்பி எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட வச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஆளுக்கு இந்த மாதிரி ப்ளே ஏரியா பார்த்துட்டாலே போதும், தலையும் புரியாது காலும் இடத்துல நிற்காது. ஸோ அந்த அளவுக்கு சுற்றுன்னு விளையாடிட்டு இருந்தான். ஆஃப்டர் காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உள்ள வின்னர்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் பேபிஸ்லாம் வந்து சும்மா இருப்பாங்க அப்படின்றதுக்காக அவங்க ஸ்கூல் சார்பாக சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. கவுண்டரை சின்ன கேம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தம்பி அங்கே கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சுட்டு இருந்தேன். என்னென்ன கேம் வச்சுருந்தாங்கன்னா, இந்த மாதிரி டிராஃபிக் கோனில் ரிங்கை வந்து பர்டிகுலர் பார்டர்லேருந்து எட்டி போடுற மாதிரி இருக்கும். தம்பிக்கு வந்துட்டு அங்கேருந்து எட்டி போட முடியல. ஸோ அவன் வந்துட்டு பக்கத்தில் நின்று போட்டுட்டு இருந்தான். ஸோ தம்பி வந்துட்டு நிறைய கேம் இருந்தது. அவன் எதுவுமே இன்வால்வ் ஆகி விளையாடல. ஜஸ்ட் போனால் ஒரு